ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சிங்கப்பூரில் எங்களோட ஈத் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு பார்ட் 1 vlog ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் vlog தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருநாள்னால் பூ இல்லாமல் எப்படி? அதனால் செவ்வாய்க்கிழமை காலையிலே போயிட்டு ஃப்ளவர் ஷாப்பில் போய் மல்லிகைப்பூ உதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி உதிரி வாங்கி கட்டி வைக்கிறது தான் எப்போதுமே பிடிக்கும். நான் எப்போதும் கட்டின பூ வாங்க விரும்ப மாட்டேன். ஸோ அதை வச்சு நம்ம ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொஞ்சம் ரோசஸும் இருந்துச்சு. இந்த மாதிரி கோத்து ட்ரை பண்ணலாம் வேணி மாதிரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் வந்துச்சு. ரோஸ் பெட்டல்ஸ் இருந்த வரைக்கும் கொஞ்சம் கோத்துட்டு மீதி பூவை நல்லா கட்டிக்கிட்டேன். கட்டின பூவில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மதியான டைமில் பரோட்டாக்கு மாவு பசைஞ்சு வச்சிடலாம், நல்லா மாவை ஊறணும்னு சொல்லிட்டு மைதா மாவில் தான் பரோட்டாக்காக மாவு பசைஞ்சிட்டு இருந்தேன். என் பையன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தலைகீழ எடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் நோம்பெல்லாம் திறந்த பிறகு மாவெல்லாம் எடுத்து நல்லா வீசி அடித்து பரோட்டாக்கு சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா லேயராக தான் இருந்துச்சு. மாவும் நல்லாவே சாஃப்டாக இருந்தது. பரோட்டாவும் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கும் 2 பரோட்டா சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாம் எடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா அழகாக இருந்துச்சு. நான் கூட இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் டைம் வாங்கினது ப்ளஸ் இந்த வாட்டி வாங்கினதுன்னு இருக்கிறத வச்சு வீட்டை எப்படியோ டெக்கரேட் பண்ணியாச்சு. சும்மா தக்கன்னு வீடு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் ரூஹானும் ரொம்ப குஷி ஆகிட்டான். இந்த மாதிரி நைட்டு லைட்ஸ்லாம் போட்டோன்னே நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட கலர் ஷேடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்சஸை மாற்றி ஒவ்வொரு இதுவாக போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஈது நைட்டு வைபு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே உள்ள மெயின் ரோட்லேயும் சலாமத் அரிரையா ஈதுல் ஃபித்ரின்ற இந்த வாசக போர்டையும் மாட்டி ஒட்டி வச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயின் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு தாங்க உரிச்சிட்டு இருந்தேன். உரிச்சு வச்சாதான் காலையில் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. எங்கள் வீட்டிலனா அம்மா டேடியே எல்லாமே செஞ்சுருவாங்க. இங்கே நம்ம தானே எல்லாம் செய்யணும். சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணிக்கெலாம் தேவைன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக தான் இஞ்சி பூண்டு அளவெடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். கையோடு அரைச்சும் வச்சுட்டேன். அப்புறம் ரம்ஜானுக்கு மெஹந்தி போடலன்னா எப்படி? என் பையனும் கோனை எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா எனக்கு ஏதாச்சும் டிசைன் போடுங்கன்னு சொன்னான். சரின்ட்டு அவனுக்கு ஒரு ஸ்டாரும் 3 போட்டு ஹாப்பி ரம்ஜான் போட்டு ஒரு ஸ்மைலி பொம்மை போட்டு ஃபிங்கர்ஸ்லாம் வரைஞ்சி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் தான் வச்சுட்டு இருந்தான். அதுக்குள்ளே போய் அவன் வாஷ் பண்ணிட்டான். பட் ஸ்ட்ரெயின் அவனுக்கும் நல்லாவே பிடிச்சிருந்தது. நானும் இந்த ரம்ஜானுக்கு தாங்க போடுறது. மிச்ச நேரம்லாம் எதுவுமே மெஹந்தி போடுறதில்ல. ஃப்ரிட்ஜில் நல்ல வேலை 2 கோன் இருந்துச்சு. அதில் ஒன்றை எடுத்து நெட்டில் ஒரு டிசைனை பார்த்து ஏதோ கையில் அதை அப்படியே கிறுக்கி விட்டேங்க. நமக்கு ப்ரொஃபஷ்னலெல்லாம் போட தெரியாது. பட் ஆனால் பார்க்குற அளவுக்கு போட்டுருவேன். ஸோ ஓரளவு மோசமாக இல்லாமல் டிசைன் நல்லாவே வந்துருச்சு. வெளியெல்லாம் காசு செலவு பண்ணி நான் என்னெல்லாம் போட மாட்டேங்க. எப்போதும் வருஷம் நானே போட்டுருவேன். வருதோ இல்லையோ ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவேன் நான். ஸோ அந்த மாதிரி முயற்சி செஞ்சது தான் இது. என் பின்னங்கை அவ்வளோவா கலராக இருக்காது. அதனால் நிறைய டிசைன்ஸ் போட மாட்டேன். ஸோ லைட்டாக ஒரு 3 போட்டு ஒரு ஃப்ளவர் போட்டு கீழே ஸ்டார் தொங்குற மாதிரி போட்டு விட்டேன். அவ்வளோதாங்க, இதான் மெஹந்தி டிசைன். ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 11 மணி 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்க போக வேண்டியதான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம். மார்னிங் ஈத் டே வந்துருச்சு. காலையில் சுபுலாம் தொழுதுட்டு இங்கே தொழுக பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் எங்களுக்கு 8:30 மணின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ரெடி ஆகிட்டு தொழுக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செஞ்சிட்ருக்கேன். மாவு நைட்டு வச்சதை காலையில் பரோட்டாவாக அடித்து வச்சுட்டேன். லாஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஹரிபரியில் லேட் ஆகிற போது தொழுகைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி தொழுகை தான் முக்கியன்ட்டு முதல்ல போயாச்சு. காலையில் 6:30க்கே ஒரு பேட்ச் இருந்தது. ஹஸ்பண்ட் அதில் தொழுதுட்டு வந்துட்டாங்க. நானும் பையனும் 8:30 பேட்சில் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் வேலைகள் முடிச்சுட்டேன். மிச்ச வேலைகளை பண்ணிக்கிட்டேன். ஸோ செஞ்சுக்கலாம் சூடான்ட்டு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஷீர் குருமா செஞ்சிருந்தேன். சேமியா பாயசம் தான். ஸோ அது காலையிலே செஞ்சதுனால நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டுட்டு தான் தொழுக போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பட்டி போட்டு வட்டலாப்பம் இந்த வாட்டி தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் பாலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் சுட சுட பரோட்டா, மெதுவடை, அதுக்கு தொட்டுக்க கட்டி சட்னி, அதுக்கப்புறம் சுட சுட இட்லி, அப்புறம் சிக்கன் குழம்பும் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் எங்களோட ஈத் பிரேக்ஃபாஸ்ட். லாஸ்ட் டைமாக ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க வட்டலாப்பம் பரோட்டாலாம் மிஸ்ஸிங்னு. ஸோ அதனால் இந்த வாட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வட்டலாப்பம் பரோட்டாலாம் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நிறைவான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் ஈது வாழ்த்து சொல்லிவிட்டு ஃபோட்டோ ஷூட்டும் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ அதோட கிளிக்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன லஞ்சு செய்யணும், நம்மளோட பிரியாணி கோதாவில் குதிச்சாச்சு. ஸோ அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு சிக்கன் எல்லாம் மேரினேட் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். பிரியாணி டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் 4 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் மட்டும் தான் உங்ககிட்ட காட்டுறேன். நல்ல உதிரியாக நீளமாக நல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன்.
ஊர்லேருந்து வரும்போது பிரியாணி சட்டி பெருசு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருந்தேன். லக்கேஜ் அதிகமானதுனால எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இந்த சட்டியிலேருந்து அந்த சட்டி மாற்றி கடைசியில் இந்த ரைஸ் குக்கர் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு செய்ய வேண்டியதாகி போச்சு. நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸே எல்லாம் செஞ்சுருவாங்க. சும்மா இந்த எடுப்பிடி வேலை மட்டும்தான் நான் பண்ணுறது. ஆனால் இங்கே மெயின் வேலையிலேருந்து எடுப்பிடி வேலை வரைக்கும் எல்லாமே நம்மளே ஒருத்தராக செய்யணுமா, ரொம்பவே டயர்டாயிடுச்சு. பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோமான்னு இருந்துச்சு. கிச்சனே கலவரமாகி விட்டது. பிரியாணி சட்டியெல்லாம் அப்படியே பிரித்து கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் 2-3 பாக்ஸில் போட்டு வச்சுட்டு மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அது என்னவோ ரம்ஜானுக்கு வந்து நம்ம கையாலே பிரியாணி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டாதாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கெல்லாம் இருக்கும். இந்த கடையிலலாம் இப்போ பக்கெட் பிரியாணிலாம் இருக்குது, பட் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. நம்ம செஞ்சு அது நல்லா வருதோ எப்படி இருக்கோ அதை சாப்பிடும் போது தான் அந்த ஒரு ஃபெஸ்டிவ்க்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கும்போது பல ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்து முடித்த பிறகு பிரியாணியை நல்ல தலை வாழை இலை போட்டு வாங்கி வச்ச வாழை இலையே காஞ்சி போச்சுங்க. ஏன்னா சண்டேவே வாங்கி வச்சிட்டோம் 3 நாள் ஆனதுனால. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் எங்கள் வீட்டில் ஈத் லஞ்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா வாழை இலையை கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுட சுட பிரியாணி தான். சிங்கப்பூர் மட்டன் வந்து வேகிறதுக்கும் சரி எனக்கு செய்கிறது அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ அதனால் எப்போதும் நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுறது. அந்த பீஸ்லாம் குழையாமல் இருக்கணும்னா சிக்கன் பீசஸுக்கு வந்து ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். இல்லைன்னா உடஞ்சிரும், ரொம்ப சட்டி வேறு சின்னதாக இருந்ததுனால. ஸோ அப்படி எடுத்து செஞ்சு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சிக்கன்லேயே அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சுட சுட சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் லெக் பீஸ் சிக்கன் 65, அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை. இப்போல்லாம் இது செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்பவே நல்லா வந்துடுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொத்துக்கறி வாங்கி தான் செஞ்சிருந்தேன். ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் தயிர் சம்பல், கத்திரிக்காய், பிரெட் அல்வாக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் செய்யறதுக்கு தான் டைம் இல்லை. ஸோ இதுதாங்க எங்களோட ஈத் லஞ்ச். நல்லா சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு எங்கேயாச்சும் போகலான்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வெதர் வந்து வெயிலும் மழையும் மாறி மாறி அடிச்சதுங்க. மழை வேறு ஈவினிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கேயும் போகல. லஞ்சுமே சாப்பிட்டது லேட் ஆனதுனால சரி இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 o'clock 5 o'clock போல் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதே. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தாங்க சொந்தக்காரங்க. ஸோ அதனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படி தாங்க எங்களோட ஈத் டே போச்சு. ஸோ உங்களோட ஈத் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சாரி இந்த ஈத் டே விலாக் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஈத் விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.